ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனல், அதாவது நம்ம ஷெஃப் தீனா கிச்சன் யூடியூப் சேனல் வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோம். அந்த ரெசிபி இப்போ நம்ம யார் கூட இருந்து பண்ண போகிறோம்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்ல வேண்டியதில்லை, யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா சித்ரா முரளி கிச்சன் அப்படின்னு சொல்லி முக்கியமான நபர் நம்ம கூட இருக்காங்க. அவங்க வீட்டில் தான் இன்றைக்கி வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். மேம் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. ஓகே, கிரேட், நல்லா இருக்கு மேம். சரி மேம், நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு? வேர்க்கடலை குழம்பு. வேர்க்கடலை குழம்பு பொடி அரைச்சி ஃப்ரெஷ்ஷா அரைச்சி பண்ண போறோம். ஓகே, கிரேட். நம்ம வந்து எப்படின்னா புளிக்காய்ச்சல்லாம் பண்ணி சாப்பிடணும்னு ஆசையா இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து வெத்த குழம்பு மாதிரியும் இருக்கும், புளிக்காய்ச்சல் மாதிரி இருக்கும். செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கும். பார்த்தீங்களா, ஒரே ப்ரிப்பரேஷனில் நிறைய ரெசிபி சொல்லியிருக்காங்க. ஐ மீன் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் நேம்லாம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் நிறைய பேர் வந்து காய்கறி போட்டு தான் குழம்புல வச்சுருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி வேர்க்கடலை வச்சு இந்த புளியை வச்சு நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி கொடுக்குறாங்க மேம். மேம், இந்த டிஷ்ஷுக்கு ஃபஸ்ட்டு தேவையான இன்கிரீடியன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாமா? ஓகே, நல்லெண்ணெயில் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதனால ஃபஸ்ட்டு தாளிக்கிறத சொல்லிடுறேன். ஓகே. இப்போ நார்மலாக வந்து குழம்புல வெங்காயம் தக்காளிலாம் யூஸ் பண்ணாங்க. எதுவுமே வேண்டாம், எல்லாரும் பண்ணலாம். டேஸ்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். சூப்பர், நிறைய வேலை உங்களுக்கு மிச்சம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு வந்து மேமோட ரெசிபி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே மேம். இப்போ மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து வேர்க்கடலை. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ வேர்க்கடலை வந்து ஒரு கப்பு எடுத்துக்கலாம். நீங்கள் கூட போட்டுக்கலாம், அது உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே. இப்போ வறுக்கிறத நம்ம பார்த்துடலாம். பச்சை வேர்க்கடலை வச்சுக்கோங்களா? பச்சை வேர்க்கடலை. ஓகே. அடுப்பு வந்து பற்ற வச்சிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறோம் நம்ம. ஆமாம், இது வந்து எதுக்குன்னா ஃபஸ்ட்டு பெருங்காயம் பொரியறதுக்கு மட்டும். சரி, ஓகே. மிச்சதெல்லாம் ட்ரையாக வறுத்துக்கலாம். ஓகே. ஸோ நல்லெண்ணெய் மேம் ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த கடாயில். இதுக்கப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணுறோம். பெருங்காயம் போட போகிறோம். ஓகே. கட்டி பெருங்காயம். ஆமாம். ஓகே. 2 கட்டி பெருங்காயம். ஓகே. பொடி பெருங்காயம் போடலாமா? பொடியும் போடலாம். ஓகே, வெரி குட். இப்போ இது மாதிரியே கிடைக்கிறது கடைகள்ல. ஆமாம், கண்டிப்பாக கட்டி பெருங்காயம். கட்டி பெருங்காயம் அந்த ஃப்ளேவரும் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, ரைட். ஸோ 2. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டிலாம் பார்த்து அம்மாலாம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டி பெருங்காயம் தான். பொடி பெருங்காயம் தான் வந்து இந்த பாக்ஸில் வந்து மிக்சிங் எல்லாம் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து கட்டி பெருங்காயம் தான் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஓகே, பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இதுலேயே வந்து வரமிளகாயும் சேர்த்துடலாம். சரி, வரமிளகாய் காம்பு கிள வேண்டாமா? காம்பு அப்புறமா கிள்ளிக்கலாம். ஓகே. ஓகே, காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து எள்ளு, தனியா. ஓகே. தனியா, கடலைப்பருப்பு. ஓகே. மிளகு, வெந்தயம், சீரகம். இதெல்லாம் வறுத்துட்டு லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணிட்டு எள்ளு போட்டால், இது வந்து ஆக்சுவலி வறுத்த எள்ளு தான். சரி, நம்ம லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணிட்டு போட்டால் போதும். சரி, ஓகே. ஸோ இதெல்லாமே ரேஷியோ வந்து ஒரே ரேஷியோ தான் இல்லை? தனியா வந்து 2 டீஸ்பூன். சரி. அப்புறம் வந்து எள்ளு 2 டீஸ்பூன். சரி. கடலைப்பருப்பு மட்டும்தான் வந்து கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன். அப்புறம் மிளகு 1/2 டீஸ்பூன். ஓகே. வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். சரி மேம். ஸோ மேம் எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி ரெசிபி அந்த ரேஷியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ரேஷியோ ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டில் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரெசிபி அந்த ரேஷியோ ஃபாலோ பண்ணால் தான் அந்த ப்ராப்பரான மெத்தட் அந்த டெக்ஸ்டர் எல்லாமே கிடைக்கும். இப்போ இதில் அந்த கருவேப்பிலை போடணுமா? அதில் இல்லை, வேண்டாம். வேண்டாம். சரி, ஓகே. இன்னும் கொஞ்சம் வறுபடணும்ல. ஓகே. கொஞ்சம் இருக்கிறதுக்குள்ள நான் இந்த பக்கம் வந்து சரி, ஓகே. நல்லெண்ணெயில் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். ஸோ இன்னொரு பேனில் ஆயில் ஆட் பண்ணியாச்சு. முக்கியமாக வந்து நிறைய பேர் வந்து இந்த ஜெயின் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரூட் வெஜிடபிள்ஸ் எடுக்க மாட்டாங்க. ரைட்டா? ஜெயின் ப்ரிப்பரேஷன், நோ ஆனியன் நோ கார்லிக் ப்ரிப்பரேஷன் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் சாப்பிடலாம். வேர்க்கடலை குழம்பு ரொம்ப நல்லது. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லார் வீட்லயும் வந்து அந்த வெங்காயம் தக்காளி தான் முக்கியமா ஆயிடுச்சு. எந்த ஒரு குழம்பாருங்க எல்லாருமே கேட்பாங்க வெங்காயம் தக்காளி இல்லாம சமைக்க முடியும் அப்படிங்கிறது சொன்னா யாரும் புரிய மாட்டேங்குது. இப்போ நான் வெங்காயம் தக்காளி இல்லாம நிறைய சமையல் பண்ணிருக்கேன். கம்பல்சரி வெங்காயம் தக்காளி இல்லாம எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் யாருமே பண்றது இல்ல. ஓகே, கிரேட். பாத்துங்க. அப்ப இனிமேல்ட்டு வந்து நீங்க வந்து வெங்காயம் தக்காளி ப்ரிப்பரேஷன் இல்லாம பண்ணுச்சுன்னா மேம்ல கேட்டா உங்களுக்கு தெரியவா சொல்லுவாங்க. ஸோ அதனால நான் ஆஃப் பண்ணிடுறேன். சரி மேம். ஆஃப் பண்ணிட்டு எள்ளு சேர்த்துடலாம். ஓகே. அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு எள்ளு ஆட் பண்றோம். எள்ளு ஆட் பண்ணி. சரி, ஓகே. இது ஆறுன உடனே நம்ம வந்து பொடி பண்ணிக்கலாம். சரி மேம். ஆற வச்சிடலாம். ஓகே. ஒரு பிளேட்ல மாத்தணுமா? இல்ல, அப்படியே ஆறிடும். சரி, ஓகே. அந்த எள்ளு போட்டுன்னு அந்த பொரிஞ்சு வருது இப்போ எல்லாமே. ஓகே. கொஞ்சம் ஆறுன உடனே அரைச்சிக்கலாம்.
மேம் இப்போ வந்து பவுடர் நீங்க வறுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கீங்கல்ல ஓகே வறுத்தத பவுடர் பண்ணி வச்சாச்சு வறுத்தத பவுடர் பண்ணி வச்சிருக்காங்க ஓகே சூப்பரான ஃப்ளேவர் பார்க்கும்போது நீங்க அந்த ரோஸ்ட் பண்ண அந்த ஃப்ளேவரோட சூப்பரா வந்திருக்கு வாவ் அதாவது அந்த ஹோம்மேட் ஸ்பைசஸ் ஆல்வேஸ் வந்து அந்த அந்த ப்ரிப்பரேஷனுக்கு வந்து அந்த பஞ்ச் கொடுக்கும் டேஸ்ட் கொடுக்கும் பார்த்தீங்களா ஸோ அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீட்டில் அதாவது நான் எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம் என்ன கடையில் வாங்கி பவுடர் யூஸ் பண்ணுறதோட நீங்கள் இதுமாதிரி வீட்டில் இதுமாதிரி ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிங்கன்னா ஆல்வேஸ் ப்ரிப்பரேஷன் எப்பவுமே எக்ஸலெண்ட் இருக்கும் சாம்பார் பொடி கூட வீட்டில் அரைச்சா ரொம்ப நல்லா டேஸ்ட் கிரேட் மேம் சொன்ன மாதிரி இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே மேம் இப்போ இந்த பக்கம் அடுப்பில் கடாய் வச்சிருக்கோம் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் அது நல்லாவே காஞ்சிடுது சரி ஓகே ஓகேவா கடுகு ஓகே கடுகு 1 டீஸ்பூன் சரி வெந்தயம் 1 டீஸ்பூன் ஒன்று இல்லை அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் வரமிளகா ஒரு 2 வரமிளகா போட்டிருக்கேன் ஓகே மஞ்சள் பொடி டேரெக்டாக ஆயிலில் போட்டுருவோம் சரி ஓகே அப்புறம் வேர்க்கடலையும் போட்டுடலாம் அது ஆயிலில் பொரிஞ்சா தானே நல்லா இருக்கும் சரி ஓகே அதனால் அதுவும் போட்டுறேன் ஸோ பேசிக்காக வந்து தாளிப்பு வந்து கடுகு வெந்தயம் காஞ்ச மிளகா மஞ்சத்தூள் போட்டு வேர்க்கடலை போட்டு நம்ம எல்லாம் வதக்கிடுறோம் ஆமாம் அதை வேர்க்கடலை வறுபடணும் ஓகே கருவேப்பிலையும் போடுறோம் ஓகே இப்போ வந்து கருவேப்பிலை போடுறோம் இந்த குக்கிங் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் இருக்குது நான் சொல்ல வேண்டியதில்லை எல்லாருக்குமே தெரியும் மேம் டெய்லி வந்து யூடியூப்பில் காலைல வந்துடுறாங்க காலைல 3 மணிக்கெலாம் எழுந்து நிறைய பேர் வந்து எழுந்துக்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி இவங்க சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து நான் 5 மணிக்கு எழுந்தாச்சு 4 மணிக்கு எழுந்தாச்சு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க ரைட்டா 4 மணிக்கு எழுந்து இப்போ சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு வாங்க ஒரு சில நாள் நான் 6 மணிக்கு லைவ் போனேன்னு வச்சுக்கோங்க நான் சமைச்சு முடிச்சுட்டு இப்போ உங்கள் லைவ் தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு கிரேட் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கிராமத்து சைடில் தான் அனுப்பணும் ஏன்னா 4 மணிக்கு எழுந்து விவசாயம் பண்ண போயிட்டு ஊரில் போயிட்டு அந்த பயிரெலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கேழ்வரகு கஞ்சி குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்ப்பாங்க ஆனால் சென்னை சிட்டி லைஃப்பில் வந்து யாரும் அப்படி இல்லை ஏன்னா நைட்டு 1 மணி வரைக்கும் வெளியே போயிட்டு வராங்க அதுக்கப்புறம் மூவி பார்க்குறாங்க வர்றாங்க ஆனால் இன்றைக்கி வந்து ஏர்லி மார்னிங் எழுந்து யோகா எக்ஸசைஸ் அதுக்கப்புறம் நம்ம வீட்டு வேலையெல்லாம் காலைல 7:30 மணிக்கு முடிச்சு அடுத்த வேலை பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு முக்கியமான நிறைய டைம் கிடைக்கும் காலையில் சீக்கிரம் எழுந்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வறுபட்டுறது ஏற்கனவே வறுத்தது தான் சரி வறுத்து அரைச்ச பொடி தானே அதனால சும்மா எண்ணெயில் ஒரு நான் வறுத்தது வந்து ஒரு 2 வாட்டி போடுற மாதிரி இருக்கும் தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கிறேன் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சோ நல்ல ஓகே வர்க்க வேணா ஜஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து புளி தண்ணி ஊத்தணும் கரைச்சு ஒரு லெமன் சைஸ்க்கு புளி வந்து கரைச்சு வச்சிருக்கேன் லெமன் சைஸ்க்கு ஓகே அத அப்படியே விட்டுறேன் இது திக்கா கரைக்கணும் அப்படினா இருக்கா ரொம்ப திக்கா கரைச்சோம்னா ஈஸியா சீக்கிரமா கொதிச்சிர போகுது தண்ணியா இருந்தா ரொம்ப நேரம் ஆகும் சரி ஓகே சோ அந்த பச்சை வாசனை எல்லாமே போகும் ஓகே கிரேட் அவ்வளவுதான் நல்லா கொதிச்சு வரணும் ஓகே இப்போ நம்ம புளி தண்ணி விட்டோமா அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு தெரியுதா உங்களுக்கு ஆமா ரைட் ஆமா நான் கொஞ்சம் எண்ணெய் கம்மியா விட்டுருக்கேன் இன்னும் கூட எண்ணெய் விட்டுக்கலாம் சரி ஓகே அதாவது நீங்க வேற என்ன சேவிங் மெத்தட் என்ன இருக்கா என்ன அதிகமா இது வந்து நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுன்னா 2 நாளைக்கு வெளில வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு வச்சுக்கலாம் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெளியூருக்குலாம் போகும்போது புளி சாதம் தான் கலந்து எடுத்துட்டு போவோம் அதுக்கு பதிலா நீங்க வந்து இந்த வேர்க்கடலையில குழம்பு பண்ணி எடுத்துட்டு போனீங்கன்னா தண்ணி தாகம் அடிக்காது ஓகே பெட்டர் நீங்க எங்கிட்ட சொல்றதை நீங்க டைரக்டா உங்க ஆடியன்ஸ் கிட்ட நீங்க சொல்லிடலாம் நீங்க வந்து வெளியூர்களுக்கு போகும்போது வந்து எல்லாரும் நிறைய பேர் கேட்பாங்க வேற என்ன எடுத்துட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு புளிய சாதம் எடுத்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு தண்ணி தாகம் அடிக்கும் அதுக்கு பதிலா நீங்க வந்து இந்த மாதிரி குழம்பு பண்ணிட்டு அதுல சாதம் பிசைஞ்சு எடுத்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா தண்ணி தாகம் அடிக்காது ஆனா இது வந்து ஒரு நல்ல டிஃபன் பாக்ஸ்க்கும் கொடுக்கலாம் ஓகே கிரேட் நல்ல நிறைய இது இருக்கு இதுல ஓகே மேம் சூப்பரான ஒரு டிப்ஸ் கொடுத்திருக்காங்க நீங்க வெளியூர் டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா வந்து தண்ணி கண்டிப்பாக தேவை அந்த தண்ணி இல்லாத பட்சத்தில் அந்த டைமில் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு அந்த தண்ணி தக்கெடுக்க சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வர்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ப்ரிப்பரேஷனுக்கு இப்போ சால்ட் ஆட் பண்ணுறோமா நல்லா கொதிச்சிருக்கு சரி உப்பு தேவையான உப்பு போட்டுடலாம் ஓகே அப்புறம் கொஞ்சம் வெல்லம் வந்து எதுக்குன்னா அந்த புளியோட எரிப்பு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் வேணும் அதுக்காக வெல்லம் ஆட் பண்ணுறோம் ஓகே அது ஆப்ஷனல் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் மேம் இப்போ இந்த இவ்வளோ பவுடர் இருக்குது இந்த பவுடரை வச்சு ஓகே வேற எதனா ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணலாமா இதே மாதிரி வத்த குழம்பு மாதிரி தான் பண்ணலாம் வத்த குழம்புக்கு யூஸ் பண்றது இந்த பவுடர் நம்ம வந்து ஏதாவது கறி பண்ணனும் கத்திரிக்காய் கறி பண்ணனும்னா இத நீங்க போடலாம் நல்ல டேஸ்டா இந்த பெகரா பேக்கன் சொல்லுவாங்க இந்த கர்நாடகா அந்த சைடுல பாத்தீங்கன்னா அது ஸ்டஃப் பண்ணி அப்படியே வைக்கிறது அந்த மாதிரில நீங்க ஏன்னா அதே தான் எனக்கு ஃபீல் அதுல கொஞ்சம் லைட்டா கோகனட் ஆட் பண்ணுவாங்க இப்போ தேங்காய் போட்டுட்டு நீங்க இந்த தேங்காய் இருக்குல்ல கொப்பரை தேங்காய் அத போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஸ்டஃப் பண்ணிடலாம் சூப்பரா இருக்கு அந்த ஃப்ளேவர் சோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த பவுடர் மசாலாவை நீங்க வெச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் ஏன்னா இதில் வந்து என்ன பண்ணுவோம்னா சில பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த தேங்காய் எண்ணெய் போட்டு ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா ஒரு ட்ராப் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு டப்பாவில் போட்டு வச்சுருவாங்க ஏன்னா அந்த ஃப்ளேவர் போட அப்படியே என்ன பண்ண மாதிரி நான் அப்படி வைக்கல நான் இப்படியே தான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் நான் ட்ரையா தான் அரைக்கிறோம் இன்னைக்கு ஆக்சுவலா உங்களுக்காக தான் நான் ஒரு டிராப்ங்கிறது கொஞ்சம் கூட எண்ணெய் எண்ணெயே விடாம அந்த பெருங்காயத்தையுமே ட்ரையாவே வறுத்துருவேன் நான் ஓகே 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 அதனால உங்களுக்கு வந்து கெட்டு போகாது ட்ரையா அரைச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சூப்பர்
ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த பவுடர் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ ரெடி ஆயிடுச்சு கிரேவி. ஆமாம், நல்லா கொதிச்சு வந்துருக்கு. ஓகே, ஸோ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஆமாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த ரைஸ் இது வந்து ரைஸோட சாப்பிடலாம், அப்போ இட்லியோட சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம். தோசைக்கு கூட நல்லா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே, டேஸ்ட் பாருங்க. ஓகே, டெஃபினட்டாக இப்போ டேஸ்ட் பண்ணலாமா? ஓகே ஓகே, இப்போ மேம் ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த வேர்க்கடலை குழம்பு. ஓகே, வாவ், சூப்பர். எனக்கு அந்த சாப்பிடும்போது இந்த புளியும் தெரியுது, அந்த வெல்லம், அந்த டேஸ்ட், அந்த இனிப்பு தன்மை வரும்போது சூப்பராக இருக்குது. அந்த காரம் லெவல் கம்மியாக தான் இருக்குது, அதிகமாக தெரியல. நம்ம அந்த வறுத்து போட்ட அந்த பவுடர் மசாலோட அந்த ஃப்ளேவர் சூப்பராக வந்திருக்கு, எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. இப்போ காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் போட்டு இந்த மேலாக அந்த பவுடரை வந்து கொஞ்சம் திருப்பி மேலே ஆட் பண்ணலாம், இன்னும் சூப்பராக இருக்கும் வாசனை. ஓகே ஓகே, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இன்றைக்கி மேம் கொடுத்துருக்க வேர்க்கடலை குழம்பு. இந்த வேர்க்கடலை குழம்பு மிஸ் பண்ணாமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரிப்பரேஷன், பர்டிகுலராக ஆனியன், டொமேட்டோ எதுவுமே இல்லாமல், வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஈஸியான மெத்தடில் கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பார்த்து அதோட ஃபீட்பேக் கொடுங்க. இன்றைக்கி எங்களுக்காக ஒரு சூப்பரான ரெசிபி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் உங்கள் வியூஸ்க்கு நீங்கள் சொல்லுங்கள். வேர்க்கடலை குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸு கமெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, செஃப் தீனா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் உங்கள் மல்லிகா பத்ரிநாத். செஃப் தீனாஸ் கிச்சன் அப்படின்ற யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். செஃப் தீனாவிற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வித்தியாசமாக செய்வார். அவருடைய அசைவத்தில் செய்கிற பல செய்முறை குறிப்புகளை நம்ம சைவத்திலையும் செஞ்சு பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இனிமேல் அவரை யூடியூப்பில் பார்க்கலாம். செஃப் தீனாஸ் கிச்சன் அப்படிங்கிற சைட்டில் போங்க, நிறைய ரெசிபிஸ் நீங்கள் கற்றுக்கலாம். லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் பயனடைவாங்க.